சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து பொன்முடி விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது. பொன்முடிக்கான தண்டனை விவரங்களை நாளை மறுநாள் உயர்நீதிமன்றம் அறிவிக்கும் நிலையில் எம்எல்ஏ பதவி பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக பாலாஜி, திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை 21ஆம் தேதி நாளை மறுநாள் 10:30 மணிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நேரிலோ அல்லது காணொலி வாயிலாகவோ ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். வருமானத்திற்கு அதிகமாக திமுக அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் குறிப்பாக 1.75 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்த விவகாரத்தில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றம் விடுதலை செய்ய முடியாது என அந்த தீர்ப்பை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 64.90% அதிகமாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பது நிரூபணம் ஆகியிருக்கிறது. இந்த நிலையில், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஒருவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்ட விவரங்கள் முழுமையாக அந்த சொத்து விவரங்கள் அடங்கிய பட்டியல் எல்லாம் உறுதி செய்யப்படுத்தப்பட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய அடிப்படையில் அவரது பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சட்டம் சொல்கிறது. குறிப்பாக குறைந்தபட்சமாக 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என்று சட்டம் சொல்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய லலித் தாமஸ் அவருடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் பார்க்கிற போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற சட்ட விதிகளுக்கும் இதுபோன்ற தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டால் அவர் அந்த பதவியை, குறிப்பாக அவர் வகித்து வரக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அந்த பதவியை இழந்தவராக கருதப்படுவார் என்று தெரிவிக்கிறது. எனவே தற்போது திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி இந்த லஞ்ச ஒழிப்பு வழக்கில், அவரது சொத்து குவிப்பு வழக்கில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு 21ஆம் தேதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனைவியும் அவரையும் நேரில் ஆஜராகுமாறு அல்லது காணொலி காட்சியின் வாயிலாக ஆஜராகுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய அந்த பதவி, குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் பதவி 21ஆம் தேதி தீர்ப்பினுடைய அடிப்படையில் பதவி பறிபோகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இருக்கிற சட்ட வல்லுநர்களுடைய அந்த சட்டம், ஏற்கனவே இருக்கிற அந்த அரசியலமைப்புடைய சட்டத்தின் அடிப்படையில் தற்போது பொன்முடி இந்த வழக்கில் பதவி பறிபோவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சட்டம் சொல்வது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி.